வணக்கம் மக்களே! வணக்கம். வெல்கம் டூ மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா? நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல என்னோட டெய்லி சிம்பிள் ஒர்க் தான் பார்க்க போறோம். சமையல், அப்புறம் வீட்டு வேலைகள். அது கூடவே ஒரு முக்கியமான விஷயத்தையும் பத்தி நம்ம பேசுவோம். இன்னைக்கு கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம். காலையிலேயே வந்து கீரை வாங்கியாச்சு. அத்தை தான் கிளீன் பண்ணி குடுப்பாங்க எப்போதும் எனக்கு கீரை. கிளீன் பண்ணி நறுக்கி குடுத்துருவாங்க. அத்தை கீரை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே நான் இங்கிட்டு வந்து பூண்டு உரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி இந்த வெஜிடபிள்லாம் வந்து நறுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு போட்ட காரக்குழம்பு தான் வைக்க போறேன். காரக்குழம்பு வச்சுட்டு அப்புறம் கீரை பொரியல் பண்ண போறேன். கீரை பொரியல், அப்புறம் கேரட் பொரியல். இது 3ம் தான் பண்ண போறேன். எப்போதும் சமைக்கும்போது ஃபஸ்ட்டே இந்த காய் நறுக்கிறது, உரிக்கிற வேலை இது எல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஒர்க்கு முடியிற மாரி இருக்கும். டென்ஷனாவும் இருக்காது நம்ம சமையல் பண்ணையில. டக்கு டக்குன்னு அடுத்தது எல்லா திங்ஸையும் அதில போட்டு வதக்கி ரெடி பண்ணி இறக்கிர்லாம் நம்ம. அதனால நான் ஃபஸ்ட்டே தக்காளி, வெங்காயம் என்னென்ன தேவையோ சமையலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே எப்போதுமே வச்சுருவேன். ஆக்சுவலா காரக்குழம்பு வச்சு இப்ப எங்க வீட்ல ரொம்ப நாள் ஆச்சு. எப்ப பார்த்தாலும் சாம்பார், அப்படி இல்லாட்டி இந்த மட்டன் குழம்பு டைப்ல வந்து மொச்சை, கொண்டைக்கடல இந்த மாரி குழம்பு தான் ரொம்ப நாளா வச்சுட்ருந்தோம். கொஞ்சம் நான் சமையல் ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியிலேருந்து ஒர்க் மாரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால காரக்குழம்பு ரொம்ப வச்சதே இல்ல. இன்னைக்கு தான் வச்சிருக்கேன். எப்போதும் காரக்குழம்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊத்தி குழம்பு வச்சோம்னா, குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டா தான் இருக்கும். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் ஊத்தி குழம்பு வச்சிருக்கேன். வெந்தயம் போட்டுட்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட பேசுறேன்னு சொல்லியிருந்தேன்னா, கேஸ் தட்டுப்பாடு தான் மக்களே. இப்ப கேஸ் தட்டுப்பாடு வந்ததுனால, நான் பெரிய பெரிய சிட்டில இருக்கிற மக்களுக்கெல்லாம் இப்ப ரொம்ப கஷ்டமாக போகுது. கிராமத்துல உள்ளவங்களுக்கு மேபி ரொம்ப பிரச்சனை வராதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, விறகடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம். விறகுல சமைச்சுக்கலாம். பட் வந்து சிட்டில இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கேஸ் தட்டுப்பாடு இப்ப நான் இருக்கிற இடத்துலயுமே வந்து கேஸ் தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சென்னையில. ஆ டீ டீயோட ரேட் எல்லாம் ஏத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். டீ கடையுமே மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. அது மாரி இந்த ஃபுட்டுல வந்து பிசினஸ் பண்ற எல்லாருமே இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நானுமே இப்ப இந்த வீக்லேருந்து வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம வந்து கொரோனா டைம்ல வந்து நம்மளுக்கு ஃபுட்டுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாம இருந்துச்சு. அமௌண்ட் இல்ல, அது வேற ப்ராப்ளம் ஆச்சு. இப்ப நம்ம கையில அமௌண்ட் இருந்தாலுமே சிலிண்டர் இல்லாட்டி குக்கிங் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மக்களுக்கு. இப்ப நீங்க வந்து கேஸ் புக் பண்ணாலும் இப்ப வந்து புக் ஆகாது. 22 டேஸ் ஒன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கேஸ் புக் ஆகும். இந்த அதிகமா இப்ப வந்து சென்னையில வந்து நெறைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலாம் வந்து கேன்டீன் ரிலேட்டடா ஒர்க்குக்கு கேஸ் தேவைப்படும். அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். மோஸ்ட்லி லாக்டவுன் மாரி வந்து கிரியேட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது வந்து உண்மையாக போகுதுன்னு தெரியல. அதனால கேஸ வந்து மோஸ்ட்லி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப வேஸ்ட் ஆக்காதீங்க. சிம்ல போட்றாதீங்க. இன்னைக்கு காலையில கூட நான் வந்து தோசை ஊத்திட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னு நெனச்சுட்டு சிம்ல வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். வேஸ்ட் ஆயிருச்சு. அப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா கேஸ் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். ஒரு கரண்ட் அடுப்பு, அப்புறம் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இது 2யும் வச்சு கேஸ சேவ் பண்ணலான்னு நெனச்சிருக்கேன். மித்த ஐட்டத்த மட்டும் நம்ம கேஸ்ல பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கரண்ட் அடுப்புல யூஸ் பண்ணாலும் இப்ப நம்ம சிட்டில வந்து நம்மளுக்கு கரண்ட் பில் அதிகமாக கேஸ் தட்டுப்பாடு நெனச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு. பார்ப்போம். கடவுளும் மக்களும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. உங்க ஊர்லலாம் கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சா? இல்ல நீங்களும் வந்து கேஸுக்கு கஷ்டப்படுறீங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா. அ முடிஞ்ச அளவு வந்து கேஸ வந்து ரொம்ப வேஸ்ட் ஆக்காம, குயிக்கா ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் சமைக்கிறதுக்கு பாருங்க. அந்த மாரி செஞ்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு 1 டே ஃபுல்லா சேவ் ஆகும் கேஸு. ரொம்ப வேஸ்ட் ஆகாது. டெய்லியும் நம்ம சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும்.
இப்பல்லாம் வந்து அப்பப்ப சமைச்சுப்பாங்க இல்லையா? காலையில ஒரு டைம் தனியா சமைச்சுப்பாங்க. மத்தியானம் ஒரு டைம் சமைச்சுப்பாங்க. நைட்டு அந்த மாரி இல்லாம, முன்னாடி காலத்துலலாம் எப்படின்னாக்கா, காலையில மொத்தமா எல்லாத்தையும் சமைச்சுருவாங்க. இல்லாட்டி ஈவினிங் சமைச்சு மறுநாள் வச்சுப்பாங்க. இந்த மாரி நம்ம காலையிலேயே வந்து எல்லா முடிஞ்ச அளவு சமைச்சு ப்ரிப்பேரா வச்சுட்டோம்னா, அன்னைக்கு ஃபுல்லா வேற எதுவும் அடிக்கடி கேஸ் யூஸ் பண்ணாம, அதையே சாப்பிட்டுக்கிறதும் ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட்டே நான் காரக்குழம்பு வச்சு கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேரட் பொரியல் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் கீரையும் வந்து பொரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் காலையிலேயே முடிச்சுட்டோம். ஒரு 10 மணிக்குள்ள வந்து ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு தான் காலை சாப்பாடே வந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சோம். தோசை ஊத்தி எல்லாருக்கும் குடுத்துட்டு, நானும் தோசை ஊத்தி அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டேன் கடைசியா. அதுக்கப்புறம் இன்னும் ஒர்க் இருக்கு வீட்ல. வீடு பெருக்கணும். அதுக்கப்புறம் ஜாமான் வெளக்குற வேலையும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் ஜாமான நான் வெளக்கிட்டேன். ஒரு 5, 6 ஜாமானம் மட்டும் நான் வெளக்கிட்டேன். வெளக்கிட்டு அப்புறம் அத்தை வந்து வெளக்குறேன்னாங்க. "நீ வந்து சாப்பிடுப்பான்னாங்க." நான் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வெளக்கிட்டு. அதுக்கப்புறம் அத்தை தான் கொஞ்சம் ஜாமான் வெளக்குனாங்க. சாதம் மட்டும் கொஞ்சம் லேட்டா வச்சுப்போம். சூடா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். பட் இனிமே வந்து ஒன் பாட் ரைஸ் மாரி செஞ்சோம்னா, கேஸ் வந்து மிச்சமாகும். ஏன்னா பேபிஸ வச்சிருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஆகும். ஓகே மக்களே, இந்த விலாக் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி மக்களே, பாய்.